அதே போல் இப்படி வச்சுங்க, ஆச்சாரியன் பகவான் 2 பேர். இந்த 2 பேருக்குள்ளே யார் வெள்ளி யார் தங்கம்? ஆச்சாரியன் தான் தங்கம், அவர் தான் ரொம்ப உயர்ந்தவர், பகவான் தான் வெள்ளி. முதல் படின்னு சொன்னேனே, எப்போ பகவானை பிரதம பருவம்னு பார்த்துட்டோமோ, ஆச்சாரியனைத்தான் 3வது படின்னு பார்த்தோமோ, அப்போ பகவான் தானே வெள்ளி, ஆச்சாரியன் தானே தங்கம். ஆனால் இவர்கள் 2 பேரையும் நம்ம கொடுத்தது யார் தெரியுமோ? பகவான் இல்லாட்டா எனக்கு ஆச்சாரியன் கிடச்சிருக்க மாட்டார், ஆச்சாரியன் இல்லாட்டா பகவான் கிடைக்க மாட்டார். பெருமானை பற்றி தான் குருவை பிடிக்கணும், குருவை பற்றி தான் பெருமானை பிடிக்கணும். அதனால் எனக்கு தங்கமாட்டம் இருக்கிற குருவை கொடுத்த பகவான், வெள்ளியாட்டம் இருக்கிற கடவுளை கொடுத்த குரு. இந்த 2 பேருக்குள்ளே யாருக்கு ஏற்றம்னு பார்த்தால் இப்போ நிறையா மதிப்பெண் வாங்குறவர் பகவான் தான். ஏன்னா அவர் தான் எனக்கு குருவை கொடுத்துருக்கார். அப்போ இந்த பக்கம் பார்த்தா ஆச்சாரியனுக்கு ஏற்றமாக இருக்குது, அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா பகவானுக்கு ஏற்றமாக இருக்குது. இந்த 2 பேருக்குள்ளே போட்டியே முடியாது போல் இருக்கு. என்னால் முடியவே வேண்டாமே, முடியும்னு அவர் சொல்லவும் இல்லையே. என்னால் அவனை பெறுகிறாய், அவனால் என்னை பெறுகிறாய். அதனால் பகவானையே நமக்கு உதவிய உபகரித்தவர் ஆச்சாரியர். உபகாரங்கிற சொல்லு வேறு, உபஹாரங்கிற சொல்லு வேறு. கோவிலுக்கு போகிறச்சே திராட்சை பழம் வாங்கிட்டு போனோமா, வாழைப்பழம் கொண்டு போனோமா, புஷ்பம் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போனோமா, அர்ச்சகர் உடனே கேட்பார், ஏதானு உபகாரம் கொடுந்திருக்கீளான்னு கேட்பார். எதை நைவேத்தியத்துக்காக சாத்திரத்துக்கு எடுத்துன்னு போகிறோமோ அது உபகாரம், உபகாரம் இல்லை. அது உபகாரம்னு சொன்னால் உதவுதல். அவர் இதை எனக்கு நிறைய உபகரிச்சிருக்கார், லோகோபகாரின்வா. அப்படின்னா உலகத்துக்கே அவர் உபகாரம் பண்ணிகிட்டே இருப்பார். பரோபகாரி சொல்லலையா? பரோபகாரின்னா எல்லாருக்கும் பிறருக்கு உபதேசம் பண்ணுவார், எல்லாருக்கும் நல்லது செய்வார். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்கிறோம். இந்த உடம்பை பெருமாள் நமக்கு கொடுத்ததே பிறருக்கு உபகாரம் பண்ணுவதற்காகத்தான். உபகாரங்கிறது உதவி, உபகாரங்கிறது சமர்ப்பிக்கிறதுக்கு நாம் கொண்டிருக்கிற எத்கிஞ்சித்து ஏதோ ஒன்று பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது. அதை நம்ம அவருக்கு பண்ணுற உபகாரமாக நினச்சிடக்கூடாது. நான் அவருக்கு 2 முழம் பூ வாழ்ந்தேனே, எப்பேற்பட்ட உபகாரம் நான் பண்ணியிருக்கேன்னு தெரியுமோன்னால், இதுக்கு கொடுக்கறதுக்கு புத்தி, சரீரம், காசு, பூ எல்லாத்தையும் அவர் கொடுத்துருக்கார். இதை வாங்கிட்டு வந்து நான் திருப்பி சமர்ப்பிச்சுட்டு நான் அவருக்கு எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கேன்னால் அது தப்பான எண்ணம். அதனால் உபகாரம் வேறு, உபகாரம் வேறு. ஆச்சாரியன் உபகாரகர், பகவானையே நமக்கு உபகரித்தவர். பாகவதர்கள் உத்தேசியர்கள், அவர்கள் பாலமாக நடுவில் இருக்கவே தான் பெருமாளும் ஒரு ஆச்சாரியனை காட்டுறார், ஆச்சாரியனும் பெருமாளை காட்டி விடுறார். இவர்கள் நடுவில் இல்லாமல் போய்விட்டால் இயலாது. இந்த விஷயத்தை விபீஷணன் நன்னா புரிஞ்சின்றார். ராமனிடத்தில் சரணாகதி பண்ணுவதற்காக வருகிறார். வந்தவர் நேர ராமா திருவடிகளே சரணம்னு போயிருக்கலாம். அப்படி போகாமல் மொத்த சுக்ரீவர் வானர கோஷ்டி, குரங்கு கோஷ்டி அத்தனை தடுத்துன்னு நிற்கிறது. விபீஷணனை விட்டேனாபார்னு கொக்கரித்து கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் அதை பற்றி கவலையே படலை, அவர் கோபமே படலையே. யார் தடுக்க போகிறான்னு நினச்சாரோ நேராக வந்து அவா காலிலே விழுந்துட்டார். சுக்ரீவனையே பார்த்து கை கூப்பிண்டு நான் வந்திருக்கேன்னு ராமன்கிட்ட போய் சொல்கிறியானால் மர்மம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். நேராக போனால் ராமன் காரியம் நடத்த மாட்டார். இந்த பாகவதர்கள் மூலம் போனால் தான் ராமன் ஏற்றுக்கொள்வார். நினச்சபடியே நடந்தது. முதல்ல இந்த பாகவதர்கள் போய் இவனை ஏற்றுக்கவே கூடாது, கொன்னுடணும்னா அதுதான் ஆரம்பம். ஆனால் கடைசியில் ராமனுடைய உள்ள சமாதானம் அடைந்து சுக்ரீவனையை சமாதானப்படுத்தி சுக்ரீவா நீயே போய் கூண்டுவான்னுட்டார். யார் கொல்லணும்னு ஆரம்பித்தானோ கடைசியில் அவனே போய்த்தான் ஆனையேனம் அரிசேட்ட தத்தமஸ்யா பயம்மையா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம்னு ஏன் நடந்தது? பாலத்தை போல இருக்கிறவர்கள் அவர்கள் தான். அவர்கள் நமக்கு உத்தேசியர்கள். பெருமான்னு சொன்னால் அவர் தான் உத்தாரகர். என்ன பண்ணாலும் ஆச்சாரியன் நேரம் மோட்சம் கொடுத்துட மாட்டார், பெருமான்கிட்ட தான் பெற்றுக் கொடுப்பார். பாகவதர்களாக இருந்தாலும் அவர்னு கை காட்டுவார்களே தவிர நாங்கள் எங்கள் இப்படி நினச்சி பாருங்களேன், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். பெருமானை விட பாகவதர்கள் ஏற்றமுடையவன்னு சொன்னீரோ இல்லையோ, அதை ஒருவேளை பாகவதனே சொல்லி கொண்டு நான் போய் என்ன பண்ணணும்னு கேட்ட உடனே அங்கே போய் பெருமாள் காலில் விழுன்னு சொல்லாமல் எங்காலிலேயே விழுன்னு இவர் சொல்கிறாருன்னா என்னாகும்? சாமி இவர் ஏதோ சரியானவர் இல்லை போல் இருக்கு, இவர்கிட்ட போய் என்ன பண்ணணும்னு கேட்டால் எங்காலிலேயே விழுங்கிறார், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு உடனே விலகிப்படுவோம். அதனால் பாக்கி 2 பேரும் சொல்ல வேண்டியதே பெருமானுடைய திருவடியை பற்றுன்னு தான் பாகவதன் சொல்லணும். ஆச்சாரியனும் அதே பெருமானுடைய திருவடியை பற்றுன்னு தான் சொல்லி ஆகணும். யாரும் தங்காலில் விழுன்னு சொல்ல மாட்டார்கள். யாரோ ஒருத்தர் ஒரு கொஞ்சம் வயசானவள், அவள் எல்லோரும் ஓடத்தில் போயின்னு இருக்கா, குருவும் போயின்னு இருக்கார், பாக்கி சிஷ்யர்களும் போகிறா, ஒரு வயசான மூதாட்டி அவளும் போயின்னு இருந்தா. அப்போ என்னமோ தெரியல, இப்படி எப்படி ஓடம் தள்ளாடித்து படகோட்டி சொன்னார், இந்த குருவை காப்பாற்றணும்னால்
யாரான ஒருத்தர் தண்ணியில் குதிச்சா தான் உண்டு, படகுக்கு பாரம் தாங்கலை, அதனால் குதிப்பீளானால் பாக்கி பேர் யோசிக்கிறதுக்குள்ளே இந்த வயசானவ குதிச்சிட்டா. அவரை காப்பாற்றி விட்டா போகிறோம், நான் இருந்து உலகத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவரால் லாபம். அவள் குதித்தவள் அந்த ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு வேண்டி கொண்டாள். ஒரு மணல் திட்டு தோன்றி கண்டப்பட்டது, ஏறி நின்றுண்டா, தப்பிச்சுட்டா, அவளுக்கு உயிர் போல. அதனால் சாயங்காலமாக அப்படி இப்படி தத்தளித்து ஊருக்குள்ளே வந்துட்டா. வந்தவன் நேரம் அந்த ஆச்சாரியனிடத்துல போய், உம்ம திருவடியினுடைய பலத்தால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன், உம்ம திருவடிகளே தஞ்சம்னு சொன்னேன், காப்பாற்றப்பட்டேன் என்று சொன்னால் அந்த குரு நன்னா குறித்து வச்சுட்டார். ஆக மொத்தத்திலே நம்முடைய திருவடிக்கு இவ்வளவு பலம் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு அவர் மனசில் வாய்ண்டார். 10 நாள் கழித்து அவரும் அதே ஆற்று வெள்ளத்தில் சிக்கின்றார். அவர் உடனே என் திருவடிகளே சரணம்னு சொன்னார். சொன்னால் எங்கே போவார்னா எங்கேயும் வெளியிலலாம் வராது, மணல் திட்டெல்லாம் வராது. அவர் என்ன சொல்லியிருக்கணும், தன்னாச்சாரியன் திருவடிகளே சரணம்னு சொல்லியிருக்கணும். அதுக்காகத்தான் இந்த 3 பேருக்கும் சங்கிலின்னு பார்த்தால் இவர் இவரை காட்டுவார், அவர் அவரை காட்டுவார், அவர் அவரை காட்டுவார். ஒருத்தர் நேர எங்கிட்டவான்னு சொல்லவே மாட்டார்கள். இந்த உண்மையை நாம தான் புரிந்து கொண்டு, ஓ இது முதல் படி, இது அடுத்தபடி, இது அடுத்தபடின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நமக்கு தெரிஞ்ச பக்கத்து வீடு, அண்ட வீடு, எதிர் வீடு, எங்கேயோ போயிட்டு இருக்கோம், ரயில் பிரயாணமாக போயிட்டு இருப்போம். அப்போ ஆரோ 2 பேரை சேவிப்போம், அவர்களோட கொஞ்ச நாள் பேசின்னு இருப்போம், என்ன ஏது நம்மளை பற்றி தெரிஞ்சுப்பா. நமக்கு யாரை பார்த்தாலும் உடனே புலம்பியே பழக்கம், எனக்கு இருக்கிற கட்டங்களை சொல்லியே பழக்கம். அந்த சுவாமி கொஞ்சம் பக்தி இருக்கிறவர், அதனால் என்ன சிரமம்னு கேட்டார். நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் அழைச்சின்னு போகிறேன் வா. அவர் ஒன்றும் தப்பானவர் இல்லை, அதனால் ஒழுங்கான வழிக்கு கூண்டு போனார். போனேன், பெருமாளை சேவித்தேன், ஏதோ ஈர்த்தது. அவருக்கு இருக்கிற சௌரியம், வீரியம், பராக்கிரமம், அழகு, சௌந்தர்யம், லாவண்யம், ஏதோ ஒன்று பொறி தட்டாதா? வாழ்க்கையில் அப்படித்தானே எல்லாருக்குமே ஆயிருக்கும். அந்த பொறி தட்டித்து மேலே தெரிஞ்சுக்கணுமேங்கிற ஆசை வந்தது. அந்த நிமிஷம் அவரை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருப்பேன், ஆனால் அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லை. என்ன பண்ணணும்னு இந்த பாகவதர் இடத்துல கேட்டேன். இவ்வளவு தான் எனக்கும் தெரியும், இதுக்கு மேலே எனக்கும் சொல்ல தெரியாது. அந்த ஆச்சாரிய இடத்துல அழைச்சின்னு போய் விடுறேன், நீ என்ன வேணுமோ அவரை பற்றிக்கொள். ஆச்சாரியஸ்துதே கதிம் வக்தான்னு சொல்லுவார்கள். அந்த ஆச்சாரிய இடத்துல போனால் அவர் பெருமான் எனக்கு உபகரிக்கிறார். இதுதான் வரிசைன்னு வச்சுங்களேன். அதனால் முதல்ல உத்தாரகனான பகவான், அடுத்தது உத்தேசியர்களான பாகவதர்கள், கடைசியாக உபகாரகனான ஆச்சாரியர். இந்த 3 சம்பந்தம் இருக்கிறதுனால தான் இந்த 3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டுருக்கின. இன்னொன்று ஞாபகம் வச்சுப்போம், பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தர், அதே மாதிரி நிறுத்தி வளர்க்க ஒரு விதை விதைக்கிறோம்னு வச்சுங்க. முதல்ல ஒருத்தனிடத்தில் ஒரு விதையை விதைக்கணும், பக்திங்கிற விதையை விதைக்கணும். செய்ய போவது ஆச்சாரியன் விதைப்பார். ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் ஆச்சாரிய இடத்துல போய் நின்றுட்டு இருக்க முடியாது. அவர் ஒரு இடத்துல ஒரு சமயம் போய் கேட்கலாம், ஏதோ 4 பேருக்கு சொல்கிற சமயம் எனக்கு நல்லதெல்லாம் சொல்லிவிடுவார். எப்பவும் அடிக்கடி நீரே எனக்கு நேராக சொல்லுன்னு நம்ம போய் கேட்க முடியுமா? இயலாது. எந்த மட்டமாக இருக்கட்டுமே, அது மத்வர்கள் மட்டமாக இருக்கட்டும், விசிஷ்டாத்வைதிகள் மட்டமாக இருக்கட்டும், அத்வைதிகளுடைய மட்டமாக இருக்கட்டும், அவரை போகலாம், தரிசிக்கலாம், 10 நிமிஷம் பார்க்கலாம், ஏதான ஒரு சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம். அதை விட்டு இந்த புஸ்தகம் முழுக்க நீங்கள் உட்காந்து வச்சு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னா அந்த மட்டாதிபதி ஒவ்வொருத்தருக்கா பண்ணுவாரா? அதனால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதையை விதைக்கிற மாதிரி பக்திங்கிற விதையை அவர் விதைச்சிடுவார். அதுக்கப்புறம் அந்த மடத்தை சேர்ந்தவர்கள், திருமாளிகையை சேர்ந்தவர்கள், எத்தனை பக்தர்கள் நமக்கு தெரிஞ்சிருப்பா, அவர்கள்ட்ட பேசி தண்ணீர் கொட்டி உரம் போட்டு அந்த விதையை மெதுவாக வளர்த்தாப்பில் அவர்கள் தான் பண்ணிவிடுவார்கள். இது 2வது நிலை. அதுக்கப்புறம் பூ பூத்துது, காய்ச்சுது, காய்ச்ச உடனே அது பழுத்தது. பழத்தை எடுத்து நான் தானே விதைச்சேன்னு ஆச்சாரியன் வாங்கிப்பறா, நான் தானே ஜலம் கொட்டி வளர்த்து விட்டேன்னு பாகவதர் கேட்பறானால் அப்போ மட்டும் இவ 2 பேரும் வரவே மாட்டா. அந்த பழம் பழுத்த உடனே பக்தி பழமாக இந்த சுவாமி ஆனவுடன் பகவான் நடுவில் வருவார், பழம் என்னதுன்னு எடுத்துன்னு போயிடுவார். விதைச்சது யாரோத்தர், நீரூற்றி வளர்த்து விட்டது அடுத்த சுவாமி. ஆனால் இவர்களுக்குள்ள அனுபவிப்பார்களானால் பல போக்தா என்னைக்கு பெருமான் தான், சொத்து அவனதானபடியால் இந்த பலத்தட்டனி அவரே தான் எடுத்து இங்கே மட்டும் வச்சுக்க மாட்டாராம். எங்கேயானு நதிக்கரை கிடச்சிதுன்னா அங்கே தான் வச்சு கட்டுப்பிரசாதத்தை பிரிக்கணும். நம்ம பிரயாணம் யாத்திரை போகிறோம், புளியோதரை கட்டினுட்டேன், வரவல் வத்தல் வடான்லாம் போட்டு எடுத்துட்டாச்சு. கொஞ்சம் தாக சாந்திக்காக தத்யோதனமும் கிளம்பிட்டோம். வண்டி போயிட்டே இருக்கும். எங்கேயாவது ஓடுறதான்னு பார்த்துட்டு இருப்பா. தண்ணீர் நில வசதி எங்கே இருக்கோ அங்கே தான் நிறுத்துவா. அப்புறம் தான் கைகால் ஆரம்பிக்க முடியும். இல்லைன்னா எதுவும் இல்லாத சமயம் கட்டுப்பிரசாதத்தை பிரிச்சுட்டா தீர்த்தம் ஒன்றுனா கிடைக்காது, கைகாலம் ஒன்றுனா கிடைக்காது. எங்கே தண்ணீர் இருக்கிறதோ அங்கே தானே பிரசாதத்தை பிரிப்போம். அதே மாதிரி ராமனு செஞ்சது 3 இடத்துல ஜலம் இருக்கிறத தேர்ந்தெடுத்தார்.
கங்கை கிடச்சது குஹன தம்பின்னு சொல்லிட்டார். பம்பா சரசு கிடச்சது சுக்ரீவன தம்பின்னு சொல்லிட்டார். கடற்கரையை கண்ட பார்த்தார் விபீஷணன தம்பின்னு விட்டார். யாரான ஒருத்தரை கட்டு பிரசாதமாக பிரித்து அவர் தம்பின்னு ஏத்துண்டு அனுபவிக்க போகிறார்னால் ஜலம் இருந்தால் தான் பண்ணுறேங்கிறார். அப்போ பக்கத்தில் இருந்தால் அனுபவிக்க போகிறவர் அவர்னு தெரியறது இல்லையோ. இது பூத்து பிரயோஜனம் இல்லை, காய்த்து பிரயோஜனம் இல்லை, பழுக்கணும். ஆனால் அந்த பழுத்த பழத்தை யாருக்கும் கொடுக்காமல் தானே வைத்துக்கொண்டு நன்னா உண்ணுகிறார். நம்மாழ்வார் பாசுரத்தில் உண்டிட்டாய் இனி உண்டொழியாயின்னு 10ஆம் பத்து கடைசி திருவாய்மொழியில் பாடினார். என்னை பாதி சாப்பிட்டுட்டையே கொஞ்சமாக பக்தியை வளர்த்து விட்டு விட்டாயே, பாக்கி இருக்கிற முழு பக்தியும் விளைச்சு நீயே பரமதத்துக்கு கூட்டி போய் என்னை உணவாக சாப்பிட்டு விடக்கூடாதா என்று பிரார்த்தனை. அதனால் விதைக்கிறது ஒத்தர், நீரூற்றி உரமிட்டு வளர்க்கறது இன்னொருத்தர், விதைத்ததொத்தர் வளர்த்ததொத்தர், உண்டு சந்தோஷப்பட்டது தான் பகவான். இது இந்த 3 பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை போல் இருக்கு. நான் விதைச்சி தரேன், நீர் வளர்த்து கூடும், அவர் நன்னா வச்சுன்னு சாப்பிட்டோம். இந்த மாதிரி சொன்னால் நம்ம யாரும் ஏற்றுக்கவே மாட்டோம். நான் விதைச்சிருக்கேன், நான் ஜலம் கொட்டியிருக்கேன், நான் சாப்பிடாமல் இன்னொருத்தருக்கு விடுவேன். ஆனால் சொந்தக்காரர் அவர், நானும் நீங்களும் சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் உபகாரகர்கள், உத்தேசியர்கள், உத்தாரகர்கள் என்றும் பார்க்கலாம். பிரதம பர்வ, மத்தியம பர்வ, சரம பர்வ என்றும் பார்க்கலாம். விதைத்தவர், வளர்த்தவர், பலத்தை உண்டு அனுபவித்தவர் என்னும் பார்க்கலாம். இப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே சிவஜனமூர்ணத்தில் பிளலோகாச்சாரிய சுவாமி ஆச்சரியமாக ஒரு வரிசை சொல்கிறார். இப்போ நாம் பார்த்துருக்கிற வரிசை என்ன? இது பிரதம பருவம் பகவான், மத்தியம பருவம் பாகவதர்கள், சரம பருவம் ஆச்சாரியர்கள். ஆனால் அந்த சுவாமி சொல்லும்போது அப்படின்னு பிரித்து சொல்லலை. இத்தேன்னு நம்ம மாற்றி கொள்ளுவோம். யார் என்ன சொல்லணுமா? ஆச்சாரியர்கள் பிரதம பருவம் பிராப்பியத்துக்கு முதல்ல இருக்க வேண்டியது ஆச்சாரிய கைங்கரியம். என்ன அவர் வரிசையாக அவனுடைய வழக்கத்தையே வரிசையே மாற்றி விட்டார். அதில் தான் அந்த சுவாமி சொல்கிறார் பிரதம பருவம் ஆச்சாரிய கைங்கரியங்கிறார். இல்லையே, நீர் சரம பருவம்னு சொன்னீரேனால் கொஞ்சம் இந்த வரிசையை ஞாபகத்தில் வச்சுங்கோ, குறிச்சுங்கோ. ஏங்கிறத விளக்குறேன். முதல் பருவம் ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்வது, 2வது பருவம் பகவானுக்கு தொண்டு செய்வது, கடைசி நிலை பாகவதனுக்கு தொண்டு செய்வதுன்னு அவர் எழுதுகிறார். ஏன் அப்படி சொல்லியிருக்காருனால், நான் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறேன்னு போகும்போது நான் தொண்டன், அவர் கைங்கரியம் பண்ணுறேன்னு போகிறேன். அவருக்கும் பண்ணலாம், அதுவும் பகவத் கைங்கரியம் தான். அல்லது அவர் விருப்பப்பட்டதை செய்தாலும் பகவத் கைங்கரியம் தான். நான் இவரிடத்துல போய் நிற்கிறேன், இல்லை நீ எனக்கு பண்ண வேண்டாம், அதுக்கு பதில் அதோ தொண்டரடிப்புடி ஆழ்வார் சன்னதி இருக்குது, இதோ திருப்பாணாழ்வார் சன்னதி இருக்குது, அதோ திருமங்கி ஆழ்வார் சன்னதி இருக்குது, அங்கே போய் நீ தொண்டு செய்கிறாயான்னு அவர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோ. அடி என் உமக்குன்னா பண்ணுறேன், நீர் கைகாக்கிற இடத்துக்கெலாம் நான் பண்ண முடியாது இப்படின்னு சொல்லிட்டு அவர் முகமே வாடிப்படும். எனக்கு நீ பண்ணணும், ஏன்னா எனக்கு பண்ண வேண்டாம். யாருக்கு பண்ணால் நான் சந்தோஷப்படுவேனோ அவருக்கு பண்ணாதான் அது எனக்கு கைங்கரியம் பண்ணதான் அர்த்தம். அதனால் ஆச்சாரியனத்தை ஏன் சொல்கிறாருனால், ஆச்சாரியனிடத்தில் முதல்ல போய் நின்னாலே அவர் உகக்கும் கைங்கரியம். ஆச்சாரியன் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு தான் சொல்லுவாராம். அப்போ அது முதல் பருவம் ஆகிடுதா? ஆச்சாரியன் நான் சொன்னது கடைசி நிலை. ஆனால் ஆச்சாரியனிடத்தில் போனால் அவர் சந்தோஷப்படுகிற கைங்கரியம் அது பகவத் கைங்கரியம். அதனால் அது முதல் நிலையாயிடுது. அடுத்தது நான் போய் பகவான் இடத்துல நின்னேன், உமக்கு கைங்கரியம் பண்ணணும்னு வந்தேன், நீ எனக்கெல்லாம் பண்ண வேண்டாம், பாகவதர்களுக்கு பண்ணு, அதில் தான் எனக்கு விருப்பம்னு சொல்கிறார். அதனால் அது 2வது நிலையாயிடுறது. அதுக்கப்புறம் பாகவதன் இடத்துல போகிறேன், அவரிடத்துல போய் உனக்கு பண்ணுறேன்னால் ஆச்சாரியர்களுக்கு பண்ணுன்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு போய் பண்ணுறேன். அதனால் இவ யாருக்குமே அவரவர்களுக்கு தொண்டு இல்லையா, ஒத்தொத்தரம் அடுத்தவருக்கு கை காட்டினா அங்கே போய் செய்வது தான் எல்லாருக்குமே பிடித்தமாக இருக்குது. நாமும் அப்படித்தான் தெரிந்து கொண்டு இந்த ரகசியத்தை புரிஞ்சுனுட்டோன்னா நாம் நடந்து விடலாம். இப்போ ஒரு சில விஷயங்கள் வேதாந்த விஷயமாக அடிப்படையில் சில புரிதல்கள் இருக்க வேண்டும். அப்போ தான் பகவானுக்கு தொண்டன் எப்படி நடக்கலாம்னு தெரிய வரும். கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், ஒரு 15 நிமிஷம், அதுக்கு மேலே கட்டுப்பட மாட்டேன். அந்த 15 நிமிஷம் வரைக்கும் இந்த அடிப்படையை தெரிஞ்சுனுட்டினால் அப்புறம் ரொம்ப சுலபமாக பார்க்கலாம். ஆனால் இதை விட்டுட்டோம்னால் அடுத்த 2 நாளுமே புரியாது. இன்றைக்கி மட்டும் இல்லை, இதை வைத்து கொண்டு தான் இந்த கட்டடத்தையே நம்ம முன்னோர்கள்லாம் கட்டியிருக்கார்கள். பகவானுக்கு தொண்டன்னு சொல்லுகிறீரே, பகவான்கிறது யார்? தொண்டன்கிறது யார்? பகவான் ஷண்ணாம் பக இதீரினாம்னு சொல்லுவார்கள். பகவத் சப்த வாச்சியானி வினாஹேயைர் குணாதிபிகி ஞானபல ஐஸ்வர்ய வீர்ய சக்தி தேஜாம்சி அசேஷதா
பகவத் சப்த வாச்சியானி வினாஹேயேர் குணாதிபிகி அந்நத்திர ஔபசாரிகான்னு சொல்லுவார்கள். இந்த பகவான்கிற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள். ப க வ 6 குணங்கள். ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸ். பாங்கிறதுனால 2, க 2, வ 2. ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸ், ப க வ. இந்த 6 கொண்டவராரோ அவர் தான் பகவான். அதை பூர்ணமாக கொண்டவர் ஸ்ரீமன் நாராயணன். அதனால தான் நாராயண பரம் பிரம்ம தத்வநாராயண பரஹ நாராயண பரோஜ்யோதி ஆத்மா நாராயண பரஹ. என் அவனே பரமாத்மா, பரதெய்வம், பரம் பிரம்மம், பரஞ்சோதிஷு, பர தத்துவம், பர பர பரான்னு சேர்த்தே சொல்கிறது. தத்துவம், ஆத்மா, ஜோதிஷு, பிரம்மம், இந்த சொற்கள்லாம் பொதுவான சொல். அதில் பரம பரான்னு சேர்த்தால் இதற்கு மேம்பட இல்லாதவர்னு அர்த்தம். ஆத்மாக்களே சிறப்பானவர், தத்துவத்திலேயே சிறப்பானவர், ஜோதிஷிலேயே சிறப்பானவர், பிரம்மத்தில் பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒரு பெருமை. அதனால தான் நாராயண பரபிரம்ம தத்துவநாராயண பரஹ நாராயண பரோஜ்யோதி ஆத்மா நாராயண பரஹான்னு சொல்லிட்டு அவர் பரமாத்மான்னு தெரியுது. அதனால தான் பகவான்கிற சப்தம் அவருக்கே தான் பயன்படுறது. ஆனால் வால்மீகி பகவான், சுக பகவான், நாரத பகவான் இப்படிலாம் சொல்கிறோமே, அவரை மட்டும் பகவான்னு சொல்லலை. வால்மீகி பகவான், சுகர், நாரதர். அதுக்கு காரணம் ஔபச்சாரிகமாக சொல்கிறோங்கிறார்கள். அவரிடத்துல தான் பிரதானமாக அந்த அர்த்தம் வரும். ஆனால் மற்ற பேரிடத்துலையும் உபச்சார வழக்காக வரும். முழுக்க அது பயன்படாது. ஆனால் உபச்சாரத்துக்காக சொல்லலாம். ஒருத்தர் ஒரு சுவாமி என் வீட்டுக்கு வந்தார், உட்கார்ந்தார், சாப்பிடுங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் சங்கோச்சப்பட்டுட்டே இருந்தார். என்னமோ தள்ளி தள்ளி நின்றுண்டார். ஒரு அழாக்கு பிரசாதம் நன்னத்தான் பண்ணி வச்சுருக்கேன். 2 கை போட்டுக்கணும்னா 1 கரண்டி தான் போட்டுக்கிறார். குழம்பு குத்திக்கணும்னா 1/4 கரண்டி தான் குத்திக்கிறார். சரி, வேறு ஏதோ கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார் போல் இருக்கு. அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம், உங்கள் வீடாட்டம் நினச்சிங்க. இது அவர்கிட்ட சொன்னேன். முதல் நாள் ஏதோ சொல்லிட்டேன்னா மறுநாள் ஊஞ்சலில் உட்காண்டு என்னை கூப்பிட்டார். உங்கள் வீட்டு ஆவணப்பத்திரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டார். அது நான் உள்ளே வச்சுருக்கேன். உமக்கு எதுக்கு அது? இல்லை, என் வீடாட்டம்னு சொன்னீரே, அதை என் பேருக்கு மாற்றி எழுதி வாங்கிக்கலான்னு பார்த்தேன்னார். நடக்குமா? அப்போ அவர்கிட்ட உம்ம வீடு ஆட்டம்னு நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? உபச்சார வழக்குன்னு அர்த்தம். அது நிஜமில்லை. உம்ம வீட்டை போலேன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நீ உரிமை எடுத்துக்கலாம், நன்னா சாப்பிடலான்னு அர்த்தமே தவிர அவருதுன்னு அர்த்தமா? அதை போல் பகவான்னு சொன்னால் ஏதோ பகவானுக்கு இருக்கிற குணம் கொஞ்சம் வால்மீகியின் இடத்துல இருக்குது, பெருமானுக்கு இருக்கிறது கொஞ்சம் சுக பகவான் இடத்துல இருக்குது, கொஞ்சம் நாரத பகவான் இடத்துல இருக்குது. அதனால் பகவான்னு சேர்த்து சொல்லுகிறோம். இல்லைன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த சப்தமே பயன்படும். அதனால தான் பகவத் சப்த வாச்சியானி வினாஹேயர் குணாதிபிகி, அனைத்து கல்யாண குணங்களும் நிறைந்தவராய், எந்த தோஷமும் அற்றவராய் பகவான் இருக்கிறார். அப்படி மற்றொரு ஆத்மாவால் இருக்கவே இயலாது. அவர் ஒத்தர் தான் அப்படி இருக்கிறார்னு உபனிஷத் சொல்கிறது. அந்த பகவானுக்கு நான் தொண்டன்னு சொல்லும்போது என்னான்னு வச்சுக்கலாம். தொண்டுபட்டவர் தொண்டன், தொண்டு செய்பவர் தொண்டர், இப்படி வேணால் அர்த்தம் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நான் ஏன் அவருக்கு தொண்டுபட்டு இருக்க வேணும் அப்படிங்கிற சந்தேகம் தான் முக்கியமாக வரும். அதுக்கு சம்மந்தம் பார்ப்போம். நான் தொண்டன்னு சொல்லச்சே என்னென்ன புரிய வருது எனக்கு? நான் ஒன்று தெரியறது, அறிவுடையவன்னு தெரியறது, தனி மனுஷன்னு தெரியறது, தொண்டு செய்யணும்னு தெரியறது. நான் தொண்டன்னு சொல்லும்போது என்னென்னலாம் உங்கள் மனசுக்கு தோன்றது? கீழே 3 சப்தத்தில் ஞாபகம் வச்சுட்டோம். உபகாரகன், உத்தாரகன், உத்தேஷன். அதே போல் நான். இந்த சப்தம் உங்கள் காதில் விழுந்த உடனே உங்களுக்கு என்னென்ன தோணும்? நிச்சயமாக இந்த 3 விஷயம் தோணும். நான் ஒருவன்னு முதல்ல தோணும். நான்னா பலர் இல்லையே, இங்கே உட்காண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் தானே, கூட்டமாக 1000 பேர் உட்காண்டிருங்க. நான் சொல்லும்போது ஒருத்தரை தான் குறிக்கும். அடுத்தது அறிவுடையவன்னு குறிக்குமா இல்லையா? நான் என்கிற அறிவுடையவன் இல்லைன்னா இந்த காகிதமோ இந்த மேசையோ இந்த கடிகாரமோ நான் சொல்ல போகிறதே இல்லையே, அதுக்கு அந்த அறிவு இல்லையே. நான் ஒருத்தர் நினைக்கிறார் என்றாலே அந்த ஒருத்தர் அறிவுடையவராகத்தான் இருக்கணும். ஒருத்தராக இருக்கணும், அறிவுடையவராக இருக்க வேண்டும். 3வது ஒரு தேவை இருக்குது. எனக்கு நான் எப்போதும் அனுகூலமானவனாகத்தான் இருக்கணும். அனுகூலமானவன்னா எனக்கு விருப்பம். பாக்கி எத்தனை பேரிடத்துலையும் விருப்பு வெறுப்புகள் மாறி மாறி வரலாம். இவர் இன்றைக்கி எனக்கு பிடிக்காது போகலாம், போன வருஷம் பிடிக்கலாம், இந்த வருஷம் பிடிக்காது போகலாம், இங்கே பார்த்தா பிடிக்கலாம், இன்னொரு ஊரில் போனால் பிரித்தியா போகலாம், இப்படி வேணால் மாறும்.
எனக்கு நானே எப்போவான்னு பிடிக்காத போவேனா? எனக்கு நான் அனுகூலமானவனாகத்தான் இருப்பேன், எனக்கு பிடித்தவனாகத்தான் இருப்பேன். என்னதான் இருந்தாலும் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தான் சொல்கிறோமா இல்லையா? பெத்தவ தான் 10 மாதம் வயத்தில் வந்து பெத்தவளையே தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் சொத்து பத்துன்னு வந்தால் யார் தான் விட்டு கொடுப்பா சுவாமி? என்னதான் இருந்தாலும் ஒரே வயத்தில் இருந்தாலும் அண்ணன் தம்பி சண்டை இல்லாத இருந்திருக்கா? ஒருத்தர் எங்கே வீடு வாங்குறார், என்னென்ன நகை நட்டு வாங்கியிருக்காருங்கிறதே அந்த நாள்லெல்லாம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள அக்கா தங்கைகளுக்குள்ள சொல்லுவான்வா. இப்போ அவர்கள்ட்ட தான் நிச்சயமாக சொல்கிறதில்லை. எங்கேயா இருந்தாலும் நண்பர்களிடத்துலையும் மற்ற பேரிடத்துலையும் பேசுவோமே தவிர உள்ள சொன்னதெல்லாம் பொறாமப்படுவார்கள் சுவாமி. சத்தம் இல்லாத இருக்கிறது தான் நல்லது. அதனால் ஒரே குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிகள் யாரோ அவர்களே பேசிக்கொள்வதே இல்லை. அதனால் இப்படி தான் பிடிக்கும் பிடிக்காத போகலாம். யாருக்காக இருந்தாலும் எனக்கு நான் பிடிக்காத போவேனா? கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெத்த குழந்தையாக இருக்கட்டும், காப்பாற்றுறதுக்கு கூட தன்னைத்தான் உயிர் தியாகம் பண்ணிக்கிறவா கூட இருப்பா. ஆனாலும் நான் சொல்கிறது அதெல்லாத்தையும் தாண்டி நான் சொல்லும்போது எனக்கு அனுகூலன், நான் சொன்னால் அறிவுடையவன், நான் சொன்னால் ஒருவன், இது வரைக்கும் தான் நிச்சயமாயிடும். இந்த மூணுத்துக்கும் பார்த்த பகவான்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? பகவானுக்கு நான் யார்? பகவானுக்கு நான் தொண்டன். நான் சொல்லும்போது ஒருத்தர்னு தெரியறது, அனுகூலமானவன் தெரியறது, அறிவுடையவன் தெரியறது. இதிலேருந்து ஒரு ஞானம் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே நான் இந்த உடல் இல்லை. நான் சொன்ன உடனேயே இதை வேற நான் தள்ளுட்டேன். அந்த எதை வச்சு தள்ளினேன்? இந்த உடலை காட்டிலும் ஞானமுடைய நான் வேறுபட்டவன், அழிவில்லாத நான் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கூட ஒரு நினைவு வரும். நல்லதுதான், விவேக ஞானம் ஏற்பட்டிருக்கு. இந்த உடம்பை காட்டிலும் தான் வேற அவர் புரிஞ்சுட்டார். நான் சொல்லச்சவே இதெல்லாம் தெரிஞ்சிடும். அந்த மூணையும் கொஞ்சம் வச்சு பாருங்க. 3 விஷயம் சொன்னேனே. நான் சொன்னால் ஒருத்தர், வாஸ்தவம் ஒருத்தர். உடல்னு சொன்ன உடனே ஒன்று தானே, உடல் ஒன்று தான். அதுக்கு கை காலு பல்லு, பல்லில் 32, விரலில் 10, கால் விரலில் 10, கை விரலில் 10, காதில் 2, தலைமயிரில் எண்ணில்லாதது, இத்தனை கணக்கும் வருது இல்லையோ. நான் சொல்லச்சே இதை போல் ஞானி இதில் 10, அதில் 20, அதில் எண்ணில்லாதது, மூக்கு 2, நாக்கு 1. நாக்கு 2ன்னு சொல்லக்கூடாது, சொன்னால் போய் பேசுகிறான்னு அர்த்தம். அதனால் நாக்கு 1. இதெல்லாம் இந்த நான் சொல்லச்சே உங்களுக்கு எதான் ஞாபகம் வந்தது. ஆனால் என்னுடைய உடம்புன்னு சொல்லச்சே மட்டும் அதில் 27,000 நரம்பு இருக்கான், எத்தனையோ தண்ணீர் ஓடிண்டே இருக்கான், ரத்தம் ஓடிண்டே இருக்கான், தசைகள்லாம் கணக்கே தெரியாதான், எலும்புகள் எத்தனைன்னே தெரியாதான், பல பல பலான்னு தான் உடம்புனாலே தோணும். நான் சொல்லும்போது பலான்னு தோணவே தோணாது. நான் ஒருத்தன் மட்டும்தான் தோணும். இப்படி எல்லா விஷயத்திலையும் இந்த உடம்பிலிருந்து நான் வேறுபட்டு இருக்கிறேன் இவன் புரிஞ்சுட்டான். இது வரைக்கும் முதல் படி தான் கடந்திருக்கும். உடம்புலேருந்து ஏன் வேறுபட்டவன்? நான்கிறவர் ஒருத்தர், நான்கிறவர் அறிவுடையவர், நான்கிறவர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறவர். அங்கேயும் பாருங்க, உடம்பு நமக்கு எப்போதும் அனுகூலமாக இருக்கா? நான் ஒருத்தன்றத நன்னா புரிஞ்சுனுட்டு, ஏன்னா உடம்புனா பலன்னு தெரிஞ்சு போச்சு. நான்கிறவன் அறிவுடையவன், சந்தேகமே வேண்டாம், இதுக்கு அறிவு இல்லை எனக்கு அறிவு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. 3வது ஒன்று இருக்கே, இந்த உடம்பு. இந்த உடம்பு நமக்கு அனுகூல சத்ருவா எத்தனை நாள் இருந்திருக்கு. என்னைக்கு கோவிலுக்கு போனோம், யாத்திரைக்குன்னு கிளம்புவோமோ அன்னைக்கு ஜுரம் வரும். அப்படின்னா அது எனக்கு அனுகூலமாக இருக்கா? எனக்கு அனுகூலமாக இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் அது எப்பவும் கேட்கணும். எனக்கு எப்போ நிறைய வேலை செய்யணுமோ அப்போ தான் ஏகாதசி அன்னைக்கு தான் பசிக்கிறாப்பில் இருக்கும். அது ஏன் இருக்குது? எனக்கு அனுகூலமாக தானே இருக்கணும். நான்கிற ஆத்மா இன்னைக்கு ஏகாதசி பட்னி காணணும்னு நினைக்கும் போது அது திங்கக்கிழமை ஒத்துக்க மாட்டேங்கிறதே. நல்ல வேளை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போய்டும். அது திங்கக்கிழமைன்னு ஏகாதசி வரும், அன்றைக்கி நான் பட்னி இருக்கணும். உடம்பு ஒத்துழைக்குமானால் விபரீதமாக கார்த்தால 10:30 பசிக்கும். ஆஹா, அது 3வது அடிபட்டு போச்சு. எனக்கு என் உடம்பு அனுகூலமாக இல்லை. சில சமயத்தில் இருக்கும், சில சமயத்தில் இல்லை. ஆக நான் சொல்கிறதுல எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குது பாருங்க. ஒருத்தன்னு தெரியறது, உடம்பு பலான்னு ஆயிடுது. அறிவுடையவன்னு தெரியறது, அது அறிவில்லாததுன்னு ஆயிடுது. நான் அனுகூலன்னு தெரியறது, ஆத்மாதான் தனக்கு அனுகூலமாக இருக்கலாமே தவிர உடம்பு அப்படியே அனுகூலமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் நேரம் இருக்கும், கொஞ்சம் நேரம் இருக்காது தான். ஆக மொத்தத்தில் இந்த தேகத்தை விட நான் உபயோகப்படுத்தின ஒரே சப்தத்தாலே இத்தனை மாறுதல் தெரிஞ்சு போச்சு. இது நித்தியம் நம்ம தெரிஞ்சு தான் பயன்படுத்தின்னு இருக்கோம். ஆனால் என்னமோ உடம்பு ஆத்மாவும் ஒன்றுன்னே புரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ பேச்சு வார்த்தையில் நீங்கள் என்ன பேசினாலும் வேறே வேறே வேறேன்னு தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் உட்காந்து யோசிச்சு அது புரிஞ்சு போயிடும்.
இது யோசிக்க முடியாத ஒரு வெள்ளத்தில் அடிச்சுட்டு இருக்க முடியும். அது மற்ற பேரும் யோசிக்க விட மாட்டார்கள். அதனால தான் இதில் ஆபத்தே. அப்போ நான் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நான் சொன்னால் இன்னொரு கோணத்தில் யோசிங்களேன். இவ்வளவு நேரம் சொன்ன கோணம் வேற. இப்போ சொல்ல போகிற கோணம் இப்படி இருந்து நான் நீங்கள் சொல்லிவிடா, நான் செவி இப்படி சொல்லிவிடா. நான் யாரும் இப்படி சொல்ல மாட்டா. கொஞ்சம் நெஞ்சு நிமிர்ந்து தான் சொல்ல. நிமிர்ந்த நன்னடை கொண்டவராக இருக்கணும், நேர் கொண்ட பார்வையோடு இருக்கணும், தைரியமாக நில்லு. சொல்கிறச்சவே என்னமோ வெய்யரிச்சே முதுகெலும்பில்லையான்வா. அது என்ன முதுகெலும்புக்கும் நானுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை குனிஞ்சின்னு இருக்கிற ஆளுக்கெல்லாம் அகங்காரம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காளோன்மோ. ஏன்னா முதுகெலும்பு எப்போ நேரம் இருக்கும் இல்லையா, வளைஞ்ச ஆபத்து இல்லையா. அதனால் அப்படியே குத்தலாக நின்றுட்டு இருந்தால் முதுகெலும்பு நன்னா இருக்குது, நல்ல தைரியத்தோடு இருக்கார், தான்கிற சுயமரியாதை இருக்குது. இந்த தான், சுகமரியாதை, சுயமரியாதை, முதுகெலும்பு இதெல்லாம் சொல்லச்சேவே நான்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்துடும். ஒருத்தன் ஞானமுடையவன், அனுகூலன், அதோட மட்டும் நிற்காது, மற்ற பேரை காட்டில நான் உயர்ந்தவன்கிற ஒரு எண்ணம் உடனே வந்துடும். அதனால தான் நான்றதை நிமிர்றோம். அந்த நிமிர்றத்தை தான் ஆணவம்னு சொல்லலாம், செருக்குன்னு சொல்லலாம், அகங்காரம்னு சொல்லலாம். இந்த அகங்கரிக்கிறது நானுக்கு கூடவே அர்த்தம் வந்துடும். இதை எப்படி தவிர்க்கிறது? தேகம் எதை சொன்னாலும் ஒன்றும் தவிர்க்காது. நீ ஒருத்தன்னு சொல்லிக்கோ, ஞானமுடையவன் சொல்லிக்கோ, என்னவனா சொல்லிக்கோ, எனக்கு எதுவும் தெரியாது. அதனால் தேகம் ஆட்சேபிக்காது. அதே நான் தான் சொல்லி நெஞ்ச நிமிரும்போது இன்னொருத்தர் ஆட்சேபிப்பார். இல்லை, உனக்கு அந்த உரிமை கிடையாது, உனக்கு மேல்